சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் விஜயா வந்து மீனா கிட்ட வந்து டீ கேட்குறாங்க. ஆனால் ஆல்ரெடி அவங்க வந்து காஃபி போட்டு வந்திருக்காங்க. இதை குடிங்கன்னு சொல்லி முத்தும் சொல்கிறாங்க. எனக்கு காஃபி வேண்டாம் டீயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்து மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்படி நீங்கள் அத்தை பேசுனதுக்கெலாம் தலையாட்டினீங்கன்னா அவ்வளோதான், அவங்க கேட்குறது போது நீங்கள் ஏற்று பேச வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்தும் சொல்கிறாங்க. நம்ம இப்படி அவங்க சொல்ல சொல்ல கேட்டுட்டு இருந்தோம்னா எல்லாமே கேட்டுட்டு இருக்க வேண்டியதுதான், நீ ஏற்று பேசினா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அட்வைஸ் பண்ணுறாங்க. முத்து வந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ரோஹிணி வந்து இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு காலையில் எங்கள் அம்மா கால் பண்ணாங்க மீனா, எங்கள் அம்மா வந்து ரவியையும் அந்த பொண்ணையும் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சந்தேகப்படலை, இப்படி எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை பார்த்துருக்காங்களே, இப்படி ஒரு ஆட்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ரவியை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீனா வந்து அவங்க அம்மா பூ கட்டுற இடத்துக்கு போகிறாங்க. அவங்க தம்பி வந்து இன்டர்வியூ போகிறதுனால அவங்க தான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. அவங்க தம்பிக்கு வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து இன்டர்வியூ கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் முத்து வந்து அவங்களுக்கு சவாரி இருக்கும். அப்போ 2 லேடிஸ் தான் இருப்பாங்க. அவங்க வந்து நாங்கள் ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், அவங்களுக்கு பூ வாங்கிட்டு போகணும், நல்ல பூக்கடையை பார்த்து நிப்பாட்டுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் எனக்கு தெரிஞ்ச கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட பூக்கடைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பேரம் பேசி வந்து பூ வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது. அப்போ கரெக்டாக சீதாவும் வராங்க, கூட அருணுமே வராங்க. 2 பேருமே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே கிளம்புனதுக்கப்புறமா சீதா வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, இவங்க 2 பேருமே இப்படி முட்டிகிட்டு இருக்காங்களே, இவங்க என்னைக்கு தான் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம தம்பிக்குமே எங்கள் வீட்டுக்காரருக்குமே முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே இப்போ எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. அதேமாதிரி அருணும் முத்துவும் மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. சீதா வந்து கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் முத்து வந்து அவங்க அப்பாவை வந்து காரில் கூட்டிகிட்டு வேலைக்கான இடத்துக்கு வந்து போய் இறக்க போகிறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, மீனா வந்து ட்ராவல்ஸ் வைக்கணும்னு சொல்கிறா, அதனால் இன்னும் நிறைய கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் கடனை அடைக்க பாருடா, கடனோட எந்த மனுஷனும் வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இறக்கி விட்டுட்டு போகும்போது வந்து ரோஹிணியோட அம்மா வந்து மயக்கம் போட்டு ரோட்டில் விழுந்திருக்காங்க. கூட அந்த பையனுமே இருக்கிறான். என்னாச்சு, நம்மளுக்கு தெரிஞ்சாலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இறங்கி ஓடுறாரு. அங்கே போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒரு வண்டிக்காரன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, வண்டியை கூப்பிடுங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.